ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெதர் அண்ட் கிளைமேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்பநிலை. ஓகேங்களா? அந்த டெம்பரேச்சரை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் டு தி எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எர்த் ரிசீவ் வந்து ஒரே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் தான் வருது. அந்த ரேடியேஷன் வந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இது அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்சுலேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்றத வந்து இன்சுலேஷன், அதாவது இன்கமுக்கு வந்து ஓகேங்களா, அது எடுத்திருக்காங்க. சோலாருக்கு சோல் அது மட்டும் எடுத்திருக்காங்க. அதை ரெண்டு ஆட் பண்ணால் இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனை வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இஸ் கால்ட் இன்சுலேஷன். ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த டெரெஸ்டேரியல், ஓகேங்களா, ரேடியேஷன் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹீட் எனர்ஜி வந்து எமிட் த எர்த் ஃப்ரம் தி எர்த்து, அதாவது பூமியிலேருந்து வர ஹீட் எனர்ஜியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெரிஸ்டரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்பாங்க பூமியிலேருந்து வர ரேடியேஷன் என்ன? ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெரிஸ்டரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி, ஓகேங்களா? ஸோ ஹீட் எனர்ஜி வந்து சோலார் ரேடியேஷன் மூலமாக வந்து எர்த்துக்கு வந்து 3 மெக்கானிசத்தில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன். ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கும், கண்டக்ஷன் வந்து லேண்டு நடக்கும், கன்வென்ஷன் வந்து வாட்டர் பாடிஸில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் எ டே, அதை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா டியூரல் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா டியூரல். ஓகேங்களா? டியூரல் டெம்பரேச்சரை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டே அப்படின்னும் போது டியூரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் எ டே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? டியூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். சிம்பிள். அதே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் மந்த் ஆஃப் த இயர், எந்த மாதம் வந்து ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதிலேருந்து கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே மேலே சொன்ன பாயிண்ட் தான் வந்து கீழேயும் வந்து இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இமேஜில் பார்த்தது தான். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் ஆஃப் தி வெதர் அண்ட் கிளைமேட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் ஏர். ஓகேங்களா? ஸோ காற்றில் வந்து எவ்வளோ வந்து வெப்பம் இருக்குது, எவ்வளோ டிகிரி வெப்பம் இருக்குது சொல்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சன்ரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் வந்து லைக் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆல்டிடியூட் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம டெம்பரேச்சர் மேலே போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோடைய டெம்பரேச்சர் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட் அப்படின்றது வந்து லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டருக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகும் இன் ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா? அதையும் கேட்கலாம். இன் ட்ரோபோஸ்பியர் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து இதை வந்து இந்த இது டைம் சேஞ்சஸ்க்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியானது வந்து ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ஸை பொறுத்து தான் வந்து அந்த கிளைமேட் வெதர் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபேக்டர் எஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இன்னும் லேட்டிடியூட், ஆட்டிடியூட், நேச்சர் ஆஃப் லேண்டு, ஓஷன் கரண்ட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்த விஷயம்தான். ஸோ அதை திருப்பி ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஸோ மெஷரிங் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? ஸோ நார்மலாக டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அறிஞர்கள், வானிலை அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா தெர்மோமீட்டரை வச்சியும் அதுக்கடுத்து வந்து ஸ்டெவன்சன் ஸ்க்ரீன் அண்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மோமீட்டரை வச்சு தான் வந்து அவங்க டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பூமி வந்து எப்போ மேக்ஸிமம் ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுதில்ல எர்த்து, அதை வந்து எனர்ஜி என்ன பண்ணோம்னா அவுட் கோயிங் ரேடியேஷன் மூலமாக லாஸ் பண்ணோம்.
ஓகேங்களா. ஸோ நார்மலாக அதனால் வந்து என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியருக்கு நார்மலாக வந்து மதிய டைமில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ரேடியேஷன் வந்து வெளியே வரதுனால வந்து ஃப்ரம் 2 to 4 PM வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2 and 4 PMக்கு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதே வந்து மினிமம் டெம்பரேச்சர் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 4 AM அப்போது அந்த டைமில் வந்து மினிமம் டெம்பரேச்சர் எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மீன் டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஸோ மீன் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அண்டு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் வித்தின் 24 hours. ஓகேங்களா. 24 மணி நேரத்தில் எடுக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சர் தான் வந்து மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெதர் எலமெண்ட்ஸ். இப்போது ஒரு ஆன் மேப் அப்படின்னு ஒரு மேப்பில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வெதரை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போது ஐசோதெர்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டெம்பரேச்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த தெர்மல் அந்த டேம் அப்படின்றத வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஐசோக்ரைமி. ஓகேவா. இந்த ஐசோக்ரைமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பெசிஃபைடு பீரியட். ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு க்ரைம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஐசோ ஹில். ஓகேங்களா. ஐசோ ஹில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சன்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஹில் காலையில் சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஐசோலஸ் ஹில் அப்படின்னா ஈக்குவல் சன்ரைஸ். அதுக்கடுத்து வந்து ஐசோல் பார். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் இட் கிவன் டைம் பீரியட். குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ பார் அப்படின்னு வந்தாவே வந்து நீங்கள் ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அதில் வந்து லோ அப்படின்னும் போது டெண்டன்சி ப்ரெஷர் வந்து அங்கே சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ஐசோ பார் அதுக்கு கீழே வருது. அந்த ஐசோ பார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஐசோ நாட். ஓகேங்களா. ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபாலை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து ஜோனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹீட் ஜோனல்ஸ் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு நான் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது தனியாக அது இன்னொரு இமேஜில் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹை டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது டெம்பரேச்சர் நம்ம சொல்கிறோம்ல நமக்கு வந்து 38 டிகிரி 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் போதே வந்து நமக்கு ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் அதாவது 134 ஃபாரன்ஹீட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th July 1930 வந்து கிரீன்லாண்டு ரேஞ்ச் ஆஃப் டெத் வேலி கலிஃபோர்னியாவில் வந்து யூஎஸ்ஏல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து உலகத்தில் வந்து அதிகமான டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட். ஸோ லோயஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து -89 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 21st July 1983. ஓகேங்களா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்டில் எழுதி வச்சுட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ஓக்ஸ்டோக். ஓகேங்களா. ஸோ ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. அண்டார்டிகாவில் வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஹீட் ஜோனல்ஸுடைய இமேஜ் இது தான். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஒன் செகண்ட் நான் ஹீட் ஜோனல் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து இந்த ஹீட் ஜோனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜோனல்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. டெட்ரிட். ஓகேங்களா. டோரிட். ஓகேங்களா. ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சன்ரைஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த வெர்டிக்கல் சன்ரைஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா. கரெக்டாக. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ வெர்டிக்கல் சன்ரைஸ் வந்து அது மேலே படும்போது
உங்களுக்கு அதிகமான ஹீட் இருக்கும். 3 ஜோனல்ஸ் இருக்குது. அந்த 3 ஜோனல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோனில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் கேட்பாங்க, டெட்ரெட் அப்படி ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருக்கும். இதே வந்து டெம்பரேச்சர் ஜோனுன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் ஜோனை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் ஜோனை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் டெம்பரேச்சர் ஜோன், இன்னொன்று வந்து சவுத்தன் டெம்பரேச்சர் ஜோன்னு பிரிக்கிறாங்க. இப்போ நார்த்தனில் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜோனல் எங்கே இருக்குது அப்படின்றத தனியாக நீங்கள் வந்து ஜோனலுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர்லி ஜோனல் பிட்வீன் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிகா சர்க்கிளில் இருக்கிறது வந்து சவுத்தன் டெம்பரேச்சர் ஜோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடிங்காக வந்து சன்ரைஸ் வந்து படும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃப்ரிக்டு ஜோனுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரிக்டு ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டார்டிக் சர்க்கிள் அண்ட் நார்த் போல், அதே மாதிரி அண்டார்டிகா சர்க்கிள் சவுத் போல்ஸில் இருக்குது. இது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஃப்ரிக் ஜோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்காக தான் வந்து சன்ரைஸ் விழும். அதனால் வந்து அந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜ் வந்து ஜோனல்ஸுடைய என்னென்ன ஜோனல்ஸ் இருக்குது, ஸோ எங்கே அது வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இது உங்களுக்கு நான் முடிஞ்சால் வந்து ஷார்ட்கட்டில் உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பியர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிடுறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்மாஸ்பியருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து கேஸஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? எர்த் வந்து நிறைய கேஸஸ்னால தான் உருவாச்சு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏரில் என்னெல்லாம் இருக்குன்னா நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஆர்கன் இருக்குது, நியான் இருக்குது, ஹீலியம் இருக்குது, கெப்டான், கார்பன் டை ஆக்சைடு, ஓசான். ஸோ இதெல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து அட்மாஸ்பியரிக் எர்த்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து ஹைட்டு போக 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 வேரி ஆகும். அதே மாதிரி ஏருடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா தின்னராக இருக்கும். ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ஏருடைய டென்சிட்டி வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 மேஜர் லேயர்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், ஹைனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரோஃபோஸ்பியர் பார்க்கலாம். இந்த ட்ரோஃபோஸ்பியர் இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இமேஜை வச்சு நான் சொல்கிறேன், மேலே இருக்கிற கண்டென்ட்டில் தான் அது இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரோஃபோஸ்பியர் கீழே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரோஃபோஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 8 கிலோமீட்டர்லேருந்து ஓகேங்களா ஈக்குவேட்டர் 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ட்ரோஃபோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோஃபோஸ்பியரில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் வெதர் சேஞ்சஸும் நடக்குது. லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷரு, விண்ட்ஸு, க்ளவுட்ஸ் ஃபார்மேஷனு, ரெயின்ஃபால்ஸு எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா ட்ரோஃபோஸ்பியர்ஸில் தான் வந்து நடக்குது. ரெயின்ஃபால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஜோனில் வந்து ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்னு கேட்டால் ட்ரோஃபோஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ட்ரோஃபோஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து அதாவது ஆட்டிடியூடு வந்து மேலே போக போக டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோஃபோஸ்பியருக்கும் அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரேட்டோஸ்பியரும் இருக்குது. ஓகேவா? அந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரோஃபோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ தின் லேயர், அதாவது ட்ரோஃபோபேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தின் லேயர். அது எங்கே லேஸ் பிட்வீன் ட்ரோஃபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மெட்ரலஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிறது தான். இது வெதர் ப்ராசஸ் எப்படி இருக்குது ஷார்ட் டைம் பீரியடில், அது மட்டும் இல்லாமல் வந்து லோயர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து மெட்ரலஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா அபவுட்
சாரி 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எஸ்ஸில் நடுவில் இப்படி ஸ்லைடிங்காக ஒரு கோடு போட்டிங்கன்னா 80. ஸோ 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இந்த லேயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன்ஸு, ஜெட்ஸு எல்லாமே வந்து எல்லாமே போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டாப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஓசான்ஸ். ஓகேங்களா. ஓசான் வந்து அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ வெதர் பலூன்ஸ் எல்லாமே அதில் தான் பறக்குது, ஜெட் பிளைன்ஸ் பறக்குது, ஓசானும் வந்து அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சன்னு இது பண்ணுற அல்ட்ரா ரேஸ்லேருந்து பூமியை வந்து இதுதான் வந்து ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஓசோன் லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே இருக்கிற ஆல் லிவிங்ஸ் இடத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வந்து ஓசோன் லேயர் தான் வந்து பாதுகாப்பாக இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ஜோனில் வந்து இன்னொரு பேரை சொல்கிறாங்க ஐசோதெர்மல் லேயர் ஆர் ஓசோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஒரு பஃபர் லேயர் சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பஃபர் ஜோனல் லேயர் சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராட்டோஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஃபர் லேயர் அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டோஃபேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது எந்தெந்த லேயரில் எதெல்லாம் வருது அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஹைனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைனோஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஏன் இது ஹைனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் இந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அயனைஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே ஹைனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் வந்து பேக் டு எர்த் வருது. இதனால் வந்து மாடர்ன் கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த ஹைனோஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கலர் டிஸ்பிளே ஆஃப் ஆரோசிஸ். ஓகேங்களா. ஆரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோசிஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நார்த்தன் லைட்டு அரோரா போரலிஸ் அப்படின்றாங்க இன் நார்த்தன் ஹெமிஸ்பியரில். அதே வந்து சவுத்தன் லைட்டு அரோரா ஆஸ்திரேலியனிஸ் இன் சவுத்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபி இருக்கும். ஓகே. நார்த்து, சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா. எக்ஸோஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். இந்த 4 லேயர் கொடுத்துட்டு எது அப்பர் மோஸ்ட் எது லோயர் மோஸ்ட் அப்படின்றத கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அப்பர் மோஸ்ட் லேயர். இந்த அப்பர் மோஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைட்டஸ்ட் கேஸ் தான் வந்து இருக்கும். மெயினாக வந்து இங்கே ஹைட்ரஜன், ஹீலியம் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா. எக்ஸோஸ்பியரில் தான் வந்து சேட்டலைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஏரோலஜி. ஓகேவா. ஏரோலஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பிரான்ச் ஆஃப் மெட்டலர்ஜி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ரிசர்ச் ஆஃப் த அட்மாஸ்பியர் சொல்கிறாங்க பை யூஸிங் ஏர் பலூன்ஸு, அப்புறம் ரேடியோ சவுண்ட்ஸு, ஏரோப்ளைன்ஸு இதெல்லாமே பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ வே ரேடியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஸ் இட் இஸ் அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்பர் லேயரை வந்து படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏரோலஜி அப்படின்னு ஞாபகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.